தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்திருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரம் என்ன? கனிமொழி, கடலூரில் பாமக நிர்வாகிக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருப்பது கண்டிக்கத்தக்கது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பாமக நிர்வாகியான சங்கர் அதே பகுதியை சேர்ந்த 4 பேரால் கொடூரமாக வெட்டப்பட்டிருக்கிறார் எனவும், பாமக நிர்வாகி மீதான இந்த கொலைவெறி தாக்குதல் கண்டிக்கத்தக்கது எனவும் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். உடல் முழுவதும் காயமடைந்துள்ள நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள சங்கர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப எனது விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டிருக்கும் ராமதாஸ், பாமக நிர்வாகி மீதான தாக்குதலுக்கு காவல்துறையின் அலட்சியமும் செயலின்மையும் தான் காரணம் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். பாமக நிர்வாகி சங்கரின் சகோதரர் பிரபு என்பவர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியை சேர்ந்த சிலரால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார் எனவும், அந்த வழக்கின் முக்கிய சாட்சியான சங்கரை நீதிமன்றத்திற்கு வந்து சாட்சியளிக்க கூடாது என கொலையாளிகள் மிரட்டியுள்ளதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து காவல் நிலையத்தில் சங்கர் தெரிவித்திருந்த போதும் அதன் மீது சம்பந்தப்பட்டவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், சங்கருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்றும் ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். மேலும் அதே பகுதியை சேர்ந்த அதிமுக நிர்வாகி புஷ்பநாதன் என்பவர் சில நாட்களுக்கு முன்புதான் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் எனவும், இதனால் அதிர்ச்சி மற்றும் அச்சத்திலிருந்து மக்கள் மீள்வதற்குள்ளாகவே பாமக நிர்வாகி மீது கொலை முயற்சி நடைபெற்றிருப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து இது போன்ற நிலைகள் ஏற்படுவது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதையே காண்பிப்பதாக ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த நிகழ்வு குறித்தெல்லாம் தெரியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். கொலை முயற்சிகளும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து இருப்பதையே இந்த நிகழ்வுகள் காட்டுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசும் காவல்துறையும் இனி உறங்கிக் கொண்டிருக்காமல் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.